இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட்ல என்ன ஆச்சுன்னா கோவா கேங்க்கு பாலை ஊத்திட்டாங்க. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னா யார் என்ன ஆன்சர் பண்ணாலும் அது கோவா கேங்க தான் பாதிக்குது. இந்த கோவா கேங்ல இன்னைக்கு அதிகமா மொக்க வாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரயான் சொல்லலாம், செகண்ட் ஜாக்லின், மத்தவங்கலாம் கொஞ்சம் அங்கங்க லைட்டா அவ்வளவுதான். ரயான்லாம் இந்த பாய்ஸ் டீம்ல இருக்கும்போது அந்த கேம்லாம் ஆடும்போது சூப்பரா இருக்கும். வா இவர் எல்லாத்தையும் வின் பண்றாருன்ற அளவுக்கு அவர் மேல வந்து ஒரு கண்ணோட்டம் வந்துச்சு. ஆனா இந்த கோவா கேங்ல போயிட்டதுக்கு அப்புறம் ஜாக்லினோட அல்லக்கையா மட்டும் தான் இருந்தாரு. ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி வந்தாரு, அப்புறம் ஃப்ரைடே எபிசோட்ல என்ன நினைச்சுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதுல வந்து ஜெஃப்ரிக்கும் சௌந்தர்யக்கும் இந்த டீ மேட்டர்ல ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இவங்க வந்து உப்பு போடாத சாப்பாடானு குத்துருந்தாங்க. இன்னைக்கு காலைல ஃபுட்டாவது நல்ல ஃபுட் வரும்னு நினைச்சாங்க. ஆனா அதே சாப்பாடு தான், உப்பு இல்ல, அதே சாம்பார் சாதம் தான் வந்துச்சு. அதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் அப்செட் ஆயிட்டாங்க. சௌந்தர்யா வந்து செம்மையா அழுதுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபுட் கிரேவிங்ஸா இருக்கு, உப்பில்லா சாப்பாடே கொடுக்குறாங்கன்ற மாதிரி அழுதுட்டு இருந்தாங்க. எல்லாரும் பிக் பாஸ் கிட்ட ரிக்வஸ்ட் வைப்பாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு உப்பாவது போட்டு சாப்பிடறதுக்கு பர்மிஷன் கொடுங்க பிக் பாஸ்ன்ற மாதிரி கேட்பாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராது. அதுக்கப்புறம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. டாஸ்க்லாம் வின் பண்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் தடவை பிக் பாஸ் வீட்ல ஒரு படத்தை ஓட்டுறாங்கப்பா. அமரன் படத்தை வந்து ஃபுல்லா டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க பிக் பாஸ் வீட்ல. அப்புறம் விஜய் சேதுபதி வந்து இல்லத்துல இருக்க பேய்களை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த டெவில் அண்ட் ஏஞ்சல் டாஸ்கை பத்தி கேட்பாரு. யார் ரெண்டு பேரும் உங்களுக்கு வந்து ஒழுங்கா பண்ணல அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருப்பாரு. அது போயிட்டு இருக்கும். சில பேர் எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போ வந்து மஞ்சரி தர்ஷிகா பண்ணதுலாம் வந்து டெவிலோட கேரக்டர்ஸ் தான், ஆனா வந்து அது பண்ணதே வந்து தப்புன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு, அது வந்து ஒரு டாஸ்க், அப்படிதான் பண்ணணும். அதனால நிறைய பேருக்கு நோஸ் கட் ஆயிடுச்சு. அதே மாதிரி அன்ஷிதா கிட்டயும் பேசியிருப்பாரு, இந்த மாதிரி இதை நீங்க ஒரு டாஸ்க்னு எடுத்துருந்தீங்கன்னா இதை நீங்க நல்லாவே ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவங்களும் உட்கார சொல்லுவாரு. ஆக்சுவலா இன்னைக்கு நிறைய பேர் வந்து நோஸ் கட் ஆகி தான் உட்காந்தாங்க. யாருன்னா விஷால் நோஸ் கட் ஆகி உட்காந்தாரு. அப்புறம் அன்ஷிதா, ஜாக்லின், ரயான், இவங்க 4 பேருமே அதிகமா நோஸ் கட் ஆனாங்க. லாஸ்டா சொல்லணும்னா கோவா கேங் ரோஸ்டட் பை விஜய் சேதுபதி தான் சொல்லணும். தலைவரும் தக்குத்துறாரு. என்னன்னா அவங்க ரூல்ஸ் போட்டிருப்பாங்களா, இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்ட்டு. அந்த ரூல்ஸை ஒரு பேப்பர்ல எடுத்துன்னு வந்து கரெக்டா சொல்லுங்க, லைனா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கன்ற மாதிரி மொத்த கேங்கையும் ஒன்னா உட்கார வச்சு அவங்கள மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா உண்மையில டெவில் டாஸ்க் வந்து ஸ்பாயில் ஆனதே அந்த கோவா கேங்கால தான். ஏன்னா வந்து நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகி அவ்வளோ ஐப்பா போயிடுச்சு, அவ்வளோ ப்ரொமோ மேலே ப்ரொமோ விட்டுட்டு இருந்தாங்க. எதனால? அவ்வளோ கண்டென்ட் இருந்துச்சு. ஆனால் எப்போ கோவா கேங் உள்ள வந்து இவங்க சண்டை போட ஆரம்பிச்சாங்களோ அதுக்கப்புறம் வந்து ஐயோ இது சண்டையா போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கள ஆஃப் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த நாள் டாஸ்க் உண்மையாலே மொக்கையா தான் போச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். உங்க ரூல்ஸால இந்த கேம் வந்து ஸ்பாயில் ஆகுதுன்னா இந்த ரூல்ஸை நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ரூல்ஸ் பேப்பரை வந்து கிழிச்சிருவாரு. இது ஒரு வார்னிங் மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் நீங்க இண்டிவிஜுவலா ஆடுங்க, நீங்க கேங்கா இருங்க, எப்படி வேணா இருங்க, ஆனா உங்க கேங்கால கேம்ல வந்து எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து யாரா ஒருத்தர் வந்து இவங்க கேங்கை வந்து அப்ரோச் பண்ணோம், சரி ஜாக்லினோ சௌந்தர்யா யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்கள கேட்கணும்னாலே முடியாது. ஏன்னா ஒரு ஷீல்டு மாரி இருக்காங்க. இப்போ வந்து சௌந்தர்யா கிட்ட ஒன்று சொல்லணும்னா ஜாக்லின் வராங்க, டக்குனு ரயான் வரான். இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒருத்தர் வரும்போது ஒரு தனியாலா போய் அவங்க கிட்ட பேசி ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். கேங்கா பார்க்கணும்னா கோவா கேங்கால பாதிக்கப்பட்டது யாருன்னா ரயானோ ஜெஃப்ரியும் தான் சொல்லணும். இதுக்கு முன்னால அவங்க கேம் நல்லா தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த கேங்ல எப்போ அவங்க வந்தாங்களோ அதுக்கப்புறம் அவங்களோட கேம் பிளே எல்லாம் உண்மையில கம்மியா தான் ஆயிடுச்சு. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்குன்னு நாளைக்கு பார்க்கலாம்.